வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தக்காளி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். தக்காளி வளர்ப்பு ரொம்ப எளிமையான வழி தான். இதில் ஒரு 3 ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது கொடியை கட்டிடுங்க. தக்காளி செடி வளரும் போதே கொடி கட்டிடுங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செடிக்கு சைடில் ஒரு சின்ன சின்ன களைங்க விடும். அது நீங்கள் கையிலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இது ரெண்டாவது டிப்ஸ். ஏன்னா இது மூலயமா நம்மளுக்கு களைங்க நிறையா சைடில் போகாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோ ஹைட்டுக்கு அப்படியே அந்த கயிறை கட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, தக்காளி நம்மளுக்கு வளரும். ஆனால் அது சின்னதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. அதனால் உங்களுக்கு நல்லா பெரிய தக்காளி வளரணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பழைய வளர்ந்த செடியிலேருந்து ஒரு தக்காளியோட பூ அதை எடுத்துக்குங்க. அதை எடுத்துகிட்டு இது வரைக்கும் தக்காளி விடாத இந்த இதில் நம்ம அந்த இந்த பூவை மகரந்த சேர்க்கையை நம்ம செயற்கையாக சேர்க்க போகிறோம். செயற்கையாக செய்யும்போது இந்த மகரந்தம் மூலிமா நம்மளுக்கு தக்காளியோட அளவு இன்னும் பெருசாகவே இருக்கும். நான் இப்போ பண்ணுறத அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அது ஆல்ரெடி அம்மாவோட அந்த பூச்செடி, அதிலிருந்து காய் விட்ட செடி, அதில் இருக்கிற பூவை எடுத்துகிட்டு காய் விடாத செடிக்கு நான் இதை மாதிரி ஒரு மகரந்த சேர்க்கை பண்ணி விட்டுறேன். இதை மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ காய்கள்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணது. இது எனக்கு காய் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிது. ஒரு 3 டேஸ்லேயே இந்த சைஸில் இருக்குது. இது தாய் செடி சொன்னேன் பார்த்திங்களா. தாய் செடியில் இதில் இருக்கிற பூ எடுத்து தான் நான் அதில் மகரந்த செயற்கையாக பண்ணியிருந்தேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்கள் இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். கொத்தாக காய்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த 3 டிப்ஸ் மூலிமா நீங்கள் நல்லா பயன்பெறலாம். இதுக்கு உரம்ன்ட்டு பார்த்திங்கன்னா, மாட்டு சாணத்தை தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டுரும். இதுதான் உரம். மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வழக்கம் போல் செடிங்களுக்கு எப்பவும் தண்ணி வர மாதிரி கொஞ்சம் விட்டாவே போதும். இது உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறி கிடைக்கும்.